வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காகவும் மக்களுடைய பணியை முழுமையாக நான் நிறைவேற்றி வருகின்றேன். ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடை கண்டிப்பாக நம்மளுடைய வாக்குறுதிகளாக மாற்றி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா என்பது முழுமையாக நம்மளுடைய தமிழ்நாட்டையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஆள வேண்டும் என்பதற்குரிய ஒரு பச்சோந்தியாக இன்றைக்கு ஓநாய்களாக வெறியாட்டம் கொண்ட நரிகளாக இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் மக்களை பிளவுபடுத்தி இவர்களுடைய ஆளுமையை நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை திருட வேண்டும், அதிகபட்சமான வரியை கொண்டு வந்து அனைத்து மாநிலத்திலுமே இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலுமே அண்ணாமலை போன்ற நபர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் வேலை செய்திருந்தாலும் இவர்களுடைய ஆளுமையால் அவர்களை பயமுறுத்தி இவர்களுடைய கட்சியில் இணைய வைத்து இன்றைக்கு ஒரு அட்டை பூச்சியாக அவருடைய உழைப்பை எடுத்துவிட்டு இன்றைக்கு உதறி எறிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு நபரை இன்றைக்கு எள்ளி நகையாடி கொண்டிருக்கும் இந்த குள்ளநரி கூட்டங்களை கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். இது தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய அவநம்பிக்கையாக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தமிழன் என்பது வீரம் என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு உரிமையும் இது போன்ற இவர்களுடைய சூழ்ச்சியால் இன்றைக்கு சிக்கி எத்தனையோ படித்து முடித்துவிட்டு இவர்களுடைய சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டு மீண்டு வர முடியாமல் செயலாற்றி கொண்டிருக்கும் எத்தனையோ இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த ஓநாய் கூட்டங்களையும் நரி கூட்டங்களையும் தமிழ் மக்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அண்ணாமலை போன்ற எண்ணற்ற ஒரு நல்ல திறமைசாலிகளை அரசியலுக்கு அழைத்து வர வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு தாக்கமாக இருந்தாலும் அது இன்றைக்கு பாரதிய ஜனதா என்பது ஒரு அட்டை பூச்சியைப் போல அவருடைய உழைப்பை திருடி இன்றைக்கு அவரை மறைமுகமாக வெளியேற்றி விட்டார்கள். ஒரு நைனா நாகேந்திரன், அதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு நபர் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிடத்துக்காக உழைத்து கொண்டிருந்த நபரை ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியில் சிக்கப்பட்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களை வைத்தே தமிழகத்தை அழைக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை என்றைக்குமே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். கண்டிப்பாக அண்ணாமலை போன்ற எத்தனையோ நபர்கள் இந்த பாரதிய ஜனதா